30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு நீங்கள் வழக்கு நடத்தி கொண்டே இருந்தால் நாட்டிலே எவனையும் தண்டிக்க உங்களுடைய நீதிமன்றங்கள் தயாராக இல்லை என்றால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? ஆகவே எல்லாவற்றிலும் உங்களுடைய தலைவர்கள் பாடுபட்டார்கள், துன்பப்பட்டார்கள், அர்ப்பணித்துக் கொண்டார்கள், பெருமைக்குரியவர்கள் என்பது என்னுடைய கருத்து தான். அதிலிருந்து அடுத்த கட்டத்துக்கு அந்த அரசியலை எடுத்துச் செல்வதற்கு இந்த ஸ்டாலினுக்கு துப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நான் அந்த இடத்துல இருந்தால் நாம் தமிழிலிருந்து கிடைத்த மொழிகள், நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். ஆகவே நம்முடைய மொழிகளை நான் தமிழ் கற்றுத் தருகிறேன், அங்கே நீ மலையாளம் கற்றுத்தான். அப்படி இல்லைன்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 3 மொழிக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்க விருப்பமான மொழி எடுத்துக்கலாம். ஆனா அதுக்கான ஆசிரியர் போடல, போதுமான ஆசிரியர் போடலன்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் சுடுகாடு ஆட்டம், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? ஏன் அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருக்கின்ற போது ஊழல் ஸ்டாலினுக்கு, அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறையில் வைக்க வேண்டும். இவருடைய சொந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இவரை சிறையில் மந்திரியாக இல்லாதவரை மந்திரியாக ஆக்குகிறாரே. இவரெல்லாம் என்ன மக்கள் துப்ப மாட்டார்களா? கலர் கண்ணாடி வாய்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடைய தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழக்கருப்பை அவர்கள். வணக்கம். பார்த்தீங்கன்னா டெல்லி மு.க. ஸ்டாலின் போயிருந்தாரு நேற்று 2 நாளுக்கு முன்பு. ஆனால் அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா பிஜேபி கூட கள்ள கூட்டணி இருக்கிறதுக்காக தான் போயிருக்கிறதா எடப்பாடியாருக்கு விஜய் கட்டு இப்படி விமர்சனம் பண்ணுறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படி ஒரு ஐயம் ஒரு கட்சியை பற்றி ஏற்பட்டு கொண்டே இருக்குமானால் அது அந்த கட்சியினுடைய நாணயத்தை வெளிப்படுத்துகிறது என்று தான் நான் நினைக்கின்றேன். எல்லாரும் இவர் எதுக்கு மோடியிட போய் விழுகிறாரு? ஒரு ஏகப்பட்ட ரெய்டுகள், அதனால் இவர் மகன் மாட்டுவாரோ இவருடைய மருமகன் மாட்டுவாரோ என்று பேசப்படுகின்ற இவருடைய குடும்பத்தில் ஒருவர் காணாமல் போய்விட்டார். இவர்களுடைய குடும்பத்தைச் சேர்ந்த இரத்த உறவினர் ஒருவர் ஊரை விட்டுன்னா அதே வீட்டிலே இருப்பார். பிடிக்க வேண்டிய போலீஸ் இந்த போலீஸ் தானே. அதனால் செந்தில் பாலாஜி தம்பி என்ன வெளிநாட்டுக்காக போயிருந்தார், இந்த நாட்டிலே தான் இருந்தார் 2 ஆண்டுகள். காய்கறி கடைக்கு போனார், வெளியே போனார். ஆனாலும் அவர் பிடிக்கல. இல்லை, வெளிநாட்டுக்கு போனார் என்று சொல்லி கொண்டு வந்தால் 7 கோடி பேர் ஜரி பார்த்து கொண்டா இருக்கிறார்கள். அது மாதிரி தான் அது. ஆகவே இவர் போனதற்கு அதுதான் காரணம் என்று பல பேர் விமர்சனங்கள் செய்கிறார்கள் என்றால் அது உன்னுடைய நாணயத்தை காட்டுகிறது. நீ இவ்வளவு காலமும் நிதி ஆலோசனை குழு கூட்டத்திற்கு போனதே இல்லை. 3 ஆண்டுகள் ஆகிறது. இவர்கள் எங்களுக்கு எந்த நியாயமும் செய்வதில்லை என்று சொல்லி நீ போவதில்லை. நிதி ஆயோக் என்கின்ற அந்த கூட்டமைப்பு எல்லா முதலமைச்சர்களும் பேசுவதற்கும், எல்லாரும் தங்களுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கும், அதற்கு பிறகு எப்படி நிதியை ஒதுக்குவது என்று அந்த குழு முடிவு செய்கிறது. எல்லார் முன்னிலையிலும் பொதுவாக இது பிரைம் மினிஸ்டரோ அல்லது ஃபினான்ஸ் மினிஸ்டரோ செய்கின்ற வேலை இல்லை. ஒரு மாநிலத்திற்கு எவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், எவ்வளவு ஒதுக்க வேண்டும் என்ற அடிப்படைகளெல்லாம் அங்கே பேசி அலசி ஆராயப்பட்டு அவர்கள் என்ன முடிவெடுக்கிறார்களோ அந்த அடிப்படையில் தான் நிதியமைச்சர் நிதி ஒதுக்குகிறார். ஆகவே நிதியமைச்சரிடம் ஒன்றுமில்லை, இந்த குழுவிடம் எல்லாம் இருக்கிறது. அதிலே நாம் நம்முடைய கருத்துக்களை ஏற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. நீ போகவில்லை. இப்பொழுது நீங்கள் என்ன கேட்கிறீர்கள் என்றால் 34% நிதி தருகிறார்கள் தமிழ்நாட்டுக்கு, இதுவரை தந்திருக்கிறார்கள். அது மாறும். 41% வரை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நிதி ஆய்வுக்குழு சொல்லி இருக்கிறது. அதிலேயே ஒரு 5-6 விழுக்காடு குறைவு. ஆனால் நம்முடைய ஸ்டாலின் 50% தர வேண்டும் என்று சொல்லுகிறார். 50% தரட்டும், அதுக்கு போதிய நிதி இருந்து 50% தர வேண்டும். எத்தனையோ மத்திய அரசினுடைய திட்டங்கள் இங்கே வருகின்றன. அவற்றுக்கெல்லாம் வருகின்ற பணத்தை நம்முடைய மாநில அரசு கணக்கில் கொள்வதில்லை. நான் சொல்லுகிறேன், 41 விழுக்காடு கொடுக்க சொல்லுகின்ற போதும் 34 விழுக்காடுக்கு மேல் அவர்களால் கொடுக்க முடியவில்லை. 50 விழுக்காடு நீங்கள் கேட்கிறீர்கள். போனதற்காக ஏதோ கேட்க வேண்டும் என்பதற்காக கேட்கிறீர்களே தவிர உங்களுடைய நோக்கம் அங்கே போய் என்ன பேசியிருக்கிறார் என்றால், தேசிய கல்வி, மோடியினுடைய தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் 2400 கோடி ரூபாயை முடக்கி வைத்து விட்டார்கள். அதனால் ஆங்கில பள்ளிக்கூடங்களில் 25% தமிழ் பிள்ளைகள், ஏழை பிள்ளைகள் படிப்பதற்கு பணம் கட்டுவதற்கு கூட எங்களால் முடியவில்லை என்றெல்லாம் அவர் சொல்லுகிறார். அந்த திட்டம் இவர்களுடைய திட்டத்தில் சேர்ந்ததில்லை. மத்திய அரசாங்கத்தினுடைய ஒவ்வொரு பள்ளிக்கூடத்திலும் ஆங்கில கல்வி நிலையங்களில் 25 விழுக்காடு நிதி ஒதுக்குவது என்பது அது மத்திய அரசாங்கம் கட்டுகிறது. அது ரொம்ப அவமானகரமான திட்டம் நம்முடைய தமிழ்நாட்டு அரசுக்கு. நீ சொல்லிக் கொடுக்குற பள்ளிக்கூடங்கள் தகுதியற்றவை,
அது படிப்பதற்கு தகுதியற்றவை என்று சொல்லி எல்லா ஏழை பிள்ளைகளும் முதலில் 25% மோதுவார்கள். நன்றி ஐயா. 25 பேர் தானே சேர்த்துக் கொள்வான். 100 பேருக்கு 25 பேர் சேர்த்துக் கொள்வான். 2 வகுப்பு இருந்தால் 50 பேர் சேர்த்துக் கொள்வான். அதுபோல் மீதமெல்லாம் அப்புறம் அரசு பள்ளிக்கூடத்துக்கு வர வேண்டியதானே. ஆகவே தங்களுடைய விதியை நொந்து அரசு பள்ளிக்கூடத்திற்கு வர வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றால் முதலில் உன் பள்ளிக்கூடத்தில் மோதுவதில்லை, முதல்ல அங்கே போகிறான் ஆங்கில வழியாக கற்பது. இணங்கவில்லை என்றால் உள்ள வருகிறான். ஆகவே நீ கல்வி அமைச்சதும் தேவையில்லை, கல்வி நிலையங்களும் தேவையில்லை. நீ உண்மையாக தகுதியோடு நடத்த முடியும் என்றால் உனக்கு பேருந்தை லாபத்திற்கு நடத்த தெரியாது. கல்விக்கூடங்களை சிறப்பாக இப்ப முன்மாதிரின்னு இவர் தானே சொல்லுகிறார், இவர் தானே சொல்லுகிறார். அப்புறம் என்னத்திற்கு அரசு பள்ளிக்கூடங்களில் படிப்பதற்கு என்றைக்கும் அரசு பள்ளிக்கூடங்களுக்கு இவர்கள் தங்களுடைய பிள்ளைகளை அனுப்புவதில்லை. கல்வி அமைச்சர் அனுப்புகிறாராம். ஸ்டாலினுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் அங்கே போய் படிக்கிறார்களா? ஸ்டாலின் படித்தாரா? ஸ்டாலின் மகன் படித்தாரா? மகள் படித்தாரா? அரசு மருத்துவமனைகளுக்கு போவதில்லை. இவர்களெல்லாம் அப்பல்லோவுக்கு போவார்கள், காவிரிக்கு போவார்கள். அரசு மருத்துவமனைகள் தகுதியற்றவையாக இருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் போவதில்லை. காமராஜர் அரசு மருத்துவமனையில் தான் மருத்துவம் பார்த்து கொண்டார். கக்கன் அரசு மருத்துவமனையில தான் படுத்திருந்தார். ராஜாஜி சாகின்ற போது அரசு மருத்துவமனையில் தான் செத்தார். முதலில் தகுதி உடையது என்று நீ போனால் தானே மற்றவன் பின்பற்றுவான். போதுமான மருத்துவமனைகள் இல்லை உள்ளம். அவ்வளவு பேருக்கும் இலவசமாக மருத்துவம் வழங்க வேண்டும். பணக்காரன் வராதவனை விடுங்கள், அவன் நீ வருந்தி அழைத்தாலும் வரமாட்டான், அவனுக்கு தேவையில்லை. மற்றவர்கள் எல்லோருக்கும் இப்பொழுது நாட்டிலே காவேரி அந்த இது அப்பல்லோ என்று வீதிக்கு வீதி தனியார் மருத்துவமனைகள் தான் இருக்கின்றன. 2 லட்சம் இன்சூரன்ஸ் போட்டு ஏழைகளுக்கு கொடுக்குறேன் என்று சொல்கிறார். அவன் ஹார்ட் ஆப்ரேஷனுக்கு 4 லட்ச ரூபாய் கட்டி 2 லட்ச ரூபாய் அவனிடம் வாங்கி கொடுக்குறான். உன்னிடம் 2 லட்ச ரூபாய் வாங்கி கொடுக்குறான், 4 லட்ச ரூபாய் அங்கே வாங்கி கொடுக்குறான், 2 லட்ச ரூபாயை அவனிடம் வாங்கி கொடுக்குறான். இல்லாவிட்டால் வேறு ஆஸ்பத்திரிக்கு போய் என்று சொல்லுவான். எல்லா ஆஸ்பத்திரியிலும் இதான் நிலைமை. எனக்கு தெரிந்த ஒருவர் அரசு பணியிலிருந்து விடுபட்டவர், அவருக்கு 2 லட்சம் இன்சூரன்ஸ் தொகை இருந்தது. அவர் மதுரையிலே வடமலையானில் மேற்கொண்டு 2 லட்சம் கொடுத்து, என்னுடைய நண்பர் அவர் அரசு பணியில் இருந்தவர், மேற்கொண்டு 2 லட்சம் அவர் கையிலிருந்து கொடுத்து அடமானம் வைத்த நகைகளை அவர் வைத்தியம் பண்ணி கொண்டு வந்திருக்கிறார். நான் சொல்லுகிறேன், ஹார்ட் அட்டாக் எவ்வளவு தொகை என்று நிர்ணயி, அவனை சேர்த்து கொண்டால் பிறகு அவனுடைய வைத்தியம் பண்ணி அனுப்ப வேண்டியதான் உன்னுடைய வேலை. இதற்கு நீ வரம்பு வைத்தால் ஒருவன் 4 லட்சம் ஆக்குகிறான், ஒருவன் 2 லட்சம் ஆக்குகிறான். அரசு மருத்துவமனையில் சும்மா பண்ணுவார்கள், இருக்கட்டும். ஆகவே எந்த ஒன்றையும் உங்களுக்கு நிர்வகிக்க தெரியவில்லை. நீங்கள் இன்சூரன்ஸ் பணமாக மக்களுக்கு கொடுக்கிறோம் என்று சொல்கிறீர்களே தவிர அதற்கு மேல் தொகை அவன் கேட்கிறான். சுரண்டல் நடக்கிறது. இல்லாவிட்டால் அவனை ஏற்றுக்கொள்வதில்லை. நீங்கள் போதுமான மருத்துவமனைகள் கட்டவில்லை. கல்விக்கூடங்களும் மருத்துவமனைகளும் அரசு இலவசமாக வழங்கினால் போதும், எல்லாருக்கும் தரமாக. பின்லாந்து உலகத்திலேயே சிறந்த நாடு என்று ஏன் சொல்லுகிறார்கள் என்று நான் படித்தேன். பிறந்த எல்லா பிள்ளைக்கும் அது விரும்புகிற கல்வி அங்கே கிடைக்கும். மருத்துவக் கல்லூரி என்றாலும் கிடைக்கும், பொறியியல் கல்லூரி என்றாலும் கிடைக்கும். அது மாதிரி அங்கே உள்ளவர்கள் அத்தனை பேருக்கும் வேலை வாய்ப்பு, இலவச மருத்துவம், இலவச கல்வி, இலவச மருத்துவம். ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாதான் அதை அமல்படுத்த முடியும். இல்லை, ஒன்றிய அரசு எவ்வளவோ செய்கிறது. ஒன்றிய அரசு செய்வதெல்லாம் இவர்கள் சொல்வதில்லை. கிராமிய இணைப்புச்சாலை திட்டத்திற்கு மத்திய அரசு பணம் கொடுக்கிறது. வீடு கட்டும் திட்டத்திற்கு, பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்திற்கு அது பணம் கொடுக்கிறது. இவர்கள் கட்டியது போல காட்டிக்கொள்வார்கள், இவர்கள் போட்ட சாலைகளைப் போல காட்டிக்கொள்வார்கள். இப்படி எத்தனையோ திட்டங்களுக்கு நெடுஞ்சாலைகள் 70-75% நெடுஞ்சாலைகள், ரொம்ப உயர்தர நெடுஞ்சாலைகள் இருக்கின்றன. அவையெல்லாம் மத்திய அரசு போடுகின்ற பணத்தில் வருகின்ற திட்டங்கள் தான். தமிழ்நாட்டினுடைய நெடுஞ்சாலைகளில் 60-70% மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்திலே தான் போடப்படுகிறது. விஸ்வகர்மா திட்டத்திற்கு அவர்கள் பணம் கொடுத்தார்கள். நீ உடனே அது ஜாதி பேரால் வருகிறது என்று சொல்லி நீனே கைவினை திட்டம் என்று சொல்லி ஒரு திட்டத்தை ஆரம்பித்து அதே 14 ஜாதிகளுக்கும் கொடுத்தாய். ஜாதி பேரால் வருகிறது என்று சொல்லி அதுவும் அப்புறம் குயவருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் குயவர் அந்த வேலையை செய்கிறவருக்கு தான் கொடுக்க முடியும். மன்னாருக்கு கொடுக்க வேண்டும் என்றால் மன்னார் வேலை செய்கிறவருக்கு தான் கொடுப்பேன். இவர்கள் ஊக்குவிக்கலையா என்று கேட்கிறேன். அவன் அந்தந்த ஜாதி செய்கின்ற மன்னாருக்கு தான் மன்னாருடைய திட்டம் கொடுக்குறாய், குயவருக்கு தான் குயவருடைய திட்டம் கொடுக்குறாய், ஆசாரிக்கு தான் ஆசாரியுடைய திட்டம் கொடுக்குறாய். அதை பேர் வைத்ததுனால என்ன, அவர் பணம் கொடுத்தார், வாங்கி கொடுத்து விட்டு போ. 5 லட்சம் ரூபாய் சும்மா கொடுக்குறார் அவர் மானியமாக.
அவர்கள் தொழில் செய்வதற்கும் தனி முதலாளிகளாக உருவாவதற்கும் வாய்ப்பு ஏற்படும் என்பதற்காக அவர் கொடுத்தார். இந்த திட்டம் மக்களிடம் போய் சேர்ந்து விட்டால் அந்த சமூகங்களெல்லாம் நமக்கு எதிர்ப்பு சமூகங்களாக ஆட்சிக்கு எதிராக மாறிவிடும். 5 லட்சம் ரூபாய் கொடுத்து அவர் தொழில் முதலாளியாக உருவாக்குகிறார் என்று சொல்லி நீ இது வேண்டாம் என்று சொல்லிவிட்டு மாநில அரசு பணத்திலே கொடுக்கிறாய். நான் கேட்கிறேன், பேர் மாற்றி வைத்து, உனக்கு பேரில் உள்ள சிக்கல் இல்லை, நீனும் அதே ஜாதிக்கு தான் கொடுப்பாய், ஜாதி பேரில் அல்லாமல். உனக்கு என்னவென்றால் இந்த சிறந்த திட்டம் பெரிய விளைவை உண்டாக்கிவிடும் என்பது உன்னுடைய கருத்து. அதற்கான பலனை நாமே கொடுத்து நாமே பெற வேண்டும், இல்லாவிட்டால் சிக்கலாகிவிடும் என்பது உன்னுடைய கருத்து. பயன்பெறுகிறவன் 10 பேர் இருப்பான், அந்த ஜாதியில் இருக்கிற 90 பேர் நமக்கு தந்தார்கள் என்று நினைப்பான். ஆகவே நீ இப்படி நினைத்தாய். கல்விக்கு மட்டும் 2100 கொடுக்கவில்லை என்று சொல்கிறாய். ஏன் அந்த திட்டத்தை நீ அமல்படுத்தவில்லை? விஸ்வகர்மா திட்டத்தை விட்டு விட்டாய். விஸ்வகர்மா திட்டத்திற்கு அந்த பணத்தை நீ மத்திய அரசிடம் கோரவில்லை, இப்பொழுதும் கோரவில்லை. புதிய கல்விக் கொள்கை ஏற்றுக்கிட்டதால கோரவில்லை. அந்த திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகவே கோரவில்லை. புதிய கல்வி திட்டத்தை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை. இருமொழி கொள்கை, அவன் 3 மொழி சொல்லுகிறான். 3 மொழி பித்தலாட்டத்தை பற்றி அப்புறம் பேசுகிறேன். 3 மொழி சொல்லுகிறான். ஆகவே நீ அந்த திட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அந்த திட்டத்திற்காக பணம் ஒதுக்கியிருக்கிறான். விஸ்வகர்மா திட்டம் போல தேசிய கல்வி திட்டத்திற்கு 2400 கோடி ரூபாய் ஒதுக்கியிருக்கிறான். நீ அந்த பள்ளிக்கூடத்தை கட்ட முடியாது. ஆசிரியர், அது ரொம்ப சிறந்த கல்வி. அந்த புதிய கல்விக் கொள்கை ஏழை எளியவர்கள் பூராவும் உள்ளே போவதற்கு, சிபிஎஸ்இல படிக்க முடியாத பிள்ளைகள் எல்லாம் அதே தரத்திற்குள்ள பள்ளியில் படிப்பதற்கான பள்ளி இது. 5ஆவதுலயும் 8ஆவதுலயும் பப்ளிக் எக்ஸாம் உங்களை மாதிரி டால்ஸ்டா என்று நீங்கள் பேர் வைத்திருக்கிறீர்கள். நீங்களும் இவன் பேசுவதைத்தான் நம்புகிறீர்களே தவிர 5ஆவதில் அவர்கள் தவற வைப்பார்கள், தேர்வு வைப்பார்கள், தோற்பான். 6ஆவதுக்கு அவன் போகலாம். 8ஆவதில் தேர்வு வைப்பார்கள், அவன் தோற்பான். 9ஆவது வகுப்புக்கு போகலாம். ஏனென்றால் எங்கேயாவது ஒரு இடத்தில் தடுத்து நிறுத்தி அவனை படிப்பதற்கு நம்முடைய ஆள் 9ஆவது படிக்கிறவனுக்கு வகுத்தல் கணக்கு தெரியாது. நம்முடைய பள்ளிக்கூடத்தில் 5ஆவது படிக்கிற பிள்ளைகளுக்கு பசு என்று எழுத தெரியவில்லை. இதுதான் அரசு பள்ளிக்கூடத்தினுடைய தரம் என்று அரசுகளே அந்த தரத்தை ஆய்வு செய்து வெளியிடுகின்றன. இந்தியாவில் சிறந்த கல்விக் கொள்கை கிட்டத்தட்ட 60 உயர்கல்வியில் அதிகம் படிக்கிறது பேசுவான். அந்த தரம் என்னன்னு 5ஆவதிலும் 8ஆவதிலும் அவர்கள் நிறுத்தி வைக்கிறார்களா? அடுத்த கட்டத்திற்கு அவர்கள் போகிறார்கள். ஆனால் அதை தேர வேண்டும் என்று மறுபடியும் படித்து அதை தேர்வுபடி செய்கிறார்கள். அதனாலே நீ தகுதி வயப்படுத்தி கொண்டே மேலே போகிறாய். இவன் ஒரு தேர்வும் இல்லை என்றால் வகுத்தல் கணக்கே தெரியாமல் 9ஆவதுக்கு வந்து அவன் என்ன செய்வான்? 12ஆவதில் வீட்டுக்கு போயிடுவான். இதெல்லாம் அறிவில்லாமல் பேசக்கூடாது. இது பொய்யா மொழி, இது ஒரு பெரிய செய்தி என்று பேசுகிறார். பொய்யா மொழிக்கெல்லாம் ஒன்றும் தெரியாது. நாட்டில் கல்வி அமைச்சராக இருப்பதற்கு ஏதாவது ஒரு தகுதி அவரிடம் இருக்கிறதா? ஏதாவது பேசுவார் அவர். இருமொழி கொள்கை எங்களுடைய கொள்கை என்று நீங்கள் பேசுகிறீர்கள். சிபிஎஸ்இ பள்ளிக்கூடங்கள் 2000 பள்ளிக்கூடங்கள் இருக்கின்றன. 2000 பள்ளியிலும் ஹிந்தி கட்டாயம். தமிழ்நாட்டில் உள்ள சிபிஎஸ்இயை பற்றி தான் சொல்கிறேன், மத்திய பிரதேசத்தை பற்றியா பேசுகிறேன். தமிழ்நாட்டில் 2000 சிபிஎஸ்இ பள்ளிகள் இருக்கின்றன. 2000 பள்ளிக்கூடங்களில் ஹிந்தி கற்பிக்கப்படுகிறது. ஹிந்தி கட்டாயம். 3 மொழி கொள்கை இருக்கிறது. நான் சொல்லுகிறேன், நீ என்ன சொல்லியிருக்க வேண்டும்? நான் இருமொழி கொள்கைக்காரன் தான். தேவையில்லை. இன்றைய வளர்ச்சியடைந்த உலகத்திற்கு மொழிகள் முக்கியத்துவம் இல்லை. வெறும் தமிழ் மட்டும் தெரிந்தால் நான் சீனாவுக்கு போகலாம். என்னுடைய கணினி வழியாக அவனோட தொடர்பு கொள்ளலாம், அல்லது செல் வழியாக தொடர்பு கொள்ளலாம். அது மொழி மாற்றி கொடுக்கறது அவனுக்கு. நான் தமிழிலே பேசுகிறேன், சீனன் சீனத்திலே பேசுகிறான். நாங்கள் 2 பேரும் கருத்துக்களை பரிமாறிக்கொள்ள முடிகிறது, தொழில் செய்துவிட்டு வர முடிகிறது என்கின்ற காலத்தில் 3வது மொழிக்கு வேலை இல்லை. அதுவும் இந்தி ஒரு அசிங்கமான மொழி, ஒரு தகுதியற்ற மொழி. அதெல்லாம் எனக்கு உடன்பாடு. சிபிஎஸ்இயில் அதை கற்றுக்கொள்வதற்கு ஏன் அனுமதிக்கிறாய்? மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி திட்டத்தை எதற்காக நீ சிபிஎஸ்இக்குள்ளே விட்டாய்? அதை அனுமதிப்பதற்கு உனக்கு உரிமை உண்டு. நீ ஒரு 10 லட்சம் வாங்கி கொண்டு தான் ஒவ்வொரு சிபிஎஸ்இ கல்விக்கூடத்திற்கும் அனுமதி கொடுக்குறாய். வசூலாகிறது 2000 பள்ளிக்கூடத்துக்கு அனுமதி கொடுத்துருக்கிறாய். நீ என்ன செய்திருக்க வேண்டும்? மத்திய அரசின் கல்வி திட்டம் தமிழ்நாட்டில் கூடாது, நான் வைத்திருக்கிற கல்வி திட்டத்தை நீ பயன்படுத்து சொல்லு. இல்லை, இந்திய பாடமாக இருக்கக்கூடாது, இருந்தால் நான் அனுமதி தர மாட்டேன் என்று சொன்னாயா? இன்னொரு மத்திய அரசு கல்வி திட்டம் இந்தி இல்லாமல் வருகிறது, மலையாளமோ கன்னடமோ கூட படித்துக்கொள் என்று வருகிறது. அதிலே போய் மும்மொழி திட்டம் என்று மொத்தமாக சொல்லுகிறீர்களே, 3வது மொழி திராவிட மொழி தான் என்றோ அல்லது அது இந்தி இல்லை என்றோ நீங்கள் சொல்வதில்லை. இதெல்லாம் பித்தலாட்ட. இவரால் லயஸ். கருணாநிதி காலத்திலிருந்து பித்தலாட்டம் ஒன்றுதான் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை முறை. அதனாலே மூடி சொல்வீர்கள். ஆகவே இந்தி தமிழ்நாட்டில் 2000 பள்ளிக்கூடத்தில் இருக்கிறது.
காலப்போக்கில் பணம் வாங்குவதற்காக அது 20,000 பள்ளியாக ஆக்குவார்கள். பிறகு இந்தி 20,000 பள்ளிக்கூடங்களில் தமிழ்நாட்டில் படிக்கப்பட்டால் தமிழ்நாடு இந்தி மயமாகும். நீ பண்ணுவது பித்தலாட்டம் என்று நான் சொல்கிறேன். விஸ்வகர்மா திட்டத்தை வேண்டாம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பணமும் வேண்டாம் என்று கேட்டால் ஏன் அதுக்கு பணம் கேட்கவில்லை? நான் பணம் கொடுக்குறேன், நடைமுறைப்படுத்தி என்று சொல்வான். அப்புறம் தேசிய கல்விக் கொள்கைக்கு மட்டும் எதற்கு பணம் கொடுக்கிறேன்? அந்த கல்விக் கொள்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு தான் நான் பணம் வைத்திருக்கிறான். ஆக தேசியம் என்பது தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை கருத்தில் கொள்ளாமல் போடப்படுகின்ற திட்டங்கள். இந்த திட்டங்கள் ஏற்கப்படாத பள்ளிக்கூடங்கள் மேற்கு வங்காளத்தில் இருக்கின்றன, தமிழ்நாட்டில் இருக்கின்றன, 8 மாநிலங்களில் இருக்கின்றன என்ற நிலைமையை நீங்கள் ஏற்படுத்தினால் பிறகு தேசிய கல்வி என்று வருகின்ற போது அவன் இந்தி எதிர்ப்பாளர்களை மனதில் கொண்டு திட்டம் போடுவான். இப்பொழுது 3 மொழி கொள்கை என்று வைத்திருக்கிறான். அதில் கன்னடம் படி மலையாளம் படி என்கிறான். நான் அந்த இடத்துல இருந்தால் நாம் தமிழிலிருந்து கிடைத்த மொழிகள், நாம் எல்லோரும் ஒரு தாய் மக்கள். ஆகவே நம்முடைய மொழிகளை நான் தமிழ் கற்றுத் தருகிறேன், அங்கே நீ மலையாளம் கற்றுத்தான். அப்படி இல்லைன்றாங்க. உத்தரப்பிரதேசத்தில் பார்த்தீங்கன்னா 3 மொழிக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க விருப்பமான மொழி எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கான ஆசிரியர் போடல, போதுமான ஆசிரியர் போடலன்னு சொல்றாங்க. உத்தரப்பிரதேசம் சுடுகாடு ஆகட்டும், அதை பற்றி உங்களுக்கு என்ன கவலை? நீங்கள் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறதா இல்லையா என்பதுதான் கேள்வி. உத்தரப்பிரதேசம் சுடுகாடு ஆகட்டும், அவங்க கல்வியும் வளர்ச்சி இல்லை, ஒன்றும் வளர்ச்சி இல்லை. எந்த நேரம் ரவுடிகளை 300 ரவுடிகளை சுட்டார் முதலமைச்சர். அப்படின்னா எவ்வளோ மோசமாக இருக்கணும் அந்த மாநிலம் நிர்வகிக்கப்படுவது. அது ஒரு பக்கம் கிடைக்கட்டும். இங்கே ராஜாஜியும் காமராஜரும் இருந்து ஒழுங்குபடுத்திய நாடு இது. நீ வந்திருப்பது தான் அந்த தகுதிக்கு குறைவானதே தவிர அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே நான் சொல்வது என்னவென்றால், விஸ்வகர்மா திட்டம் வேண்டாம், அந்த பணமும் வேண்டாம். புதிய கல்வி திட்டம் வேண்டாம், அந்த பணமும் வேண்டாம். அதுக்கு மட்டும் பணம் கொடு பணம் கொடு பணம் கொடுன்ற எப்படி கொடுப்பேன்? அவன் எதுக்கு கொடுக்க வேண்டும்? அவன் அந்த திட்டத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, அந்த பணம் எங்களுக்கு வேண்டாம். அதே சமயத்தில் தேசிய அரசாங்கம் பிற மாநிலங்களை கருத்தில் கொள்ளாமல் இந்தி மாநிலங்களுக்கு மட்டுமே கருத்தில் கொண்டு திட்டங்கள் போடுவது சரியில்லை என்ற கருத்தை நீ நெருக்கி கொண்டே இரு. நெருக்கி கொண்டே இரு. இந்த பணத்தை கேட்டுக்கொண்டே எனக்கு கூட்டாட்சி தத்துவம் மோசம், இந்த பணம் தா விஸ்வகர்மாவுக்கும் கேளு, விஸ்வகர்மா திட்டத்திற்கு கேளு, இதற்கும் கேளு. கிராமிய திட்டத்துக்கு பணம் வருகிறது, வீடு கட்டுகின்ற திட்டத்திற்கு பணம் வருகிறது, விவசாயிகளுக்கும் 6,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஒவ்வொரு இடத்திலும் மானியமாக நேரடியாக அவருடைய கணக்கில் வரவுவிக்கப்படுகின்றன. எவ்வளவோ பணம் மத்திய அரசினுடைய பணம் உள்ளே நுழைகிறது. பாதி திட்டங்கள், நீங்கள் வாங்குகிற அரிசி இருக்கிறதே, அதில் நீங்கள் இலவச அரிசி போடுவீர்களே, மத்திய அரசாங்கத்திடமிருந்து மத்திய அரசாங்கம் நாங்கள் அரிசி வாங்குவதை விட்டு விடுகிறோம் என்று சொன்னால் மாநில அரசாங்கத்தில் கொடுக்கவே முடியாது. அவர்கள் மானியமாக கொடுத்து ஒரு குறிப்பிட்ட அளவு விலை வரையிலும் கொடுத்து வாங்கி விடுகிறார்கள். அதற்கு பிறகு நீ கொஞ்சம் கூடவோ குறையவோ போட்டு தள்ளி விடுகிறேன். உன்னுடைய ரேஷன் கடையை மத்திய அரசாங்கம் கொள்முதல் செய்வதில்லை என்ற நிலைப்பாட்டை எடுத்தால் என்ன செய்ய வேண்டும் என்றால், சரி வேண்டாம், மத்திய அரசாங்கத்திலிருந்து ஒன்றுமே வேண்டாம், நாங்கள் எல்லாவற்றையும் நிறுத்திக் கொள்கிறோம் என்று சொன்னால் 3 நாளைக்கு நடத்த முடியாது அரசை. உங்களுடைய வருவாய் மற்றவை எல்லாம் மாநில அரசாங்கம் செய்வது போன்ற ஒரு பாவனையை தவிர, ரேஷன் கடையில் போடுகிற 25 கிலோ அரிசி மாநில அரசாங்கம் தருகிறது என்று மக்கள் நினைக்கிறார்கள். மத்திய அரசாங்கத்தினுடைய மானியத்திலே தான் அது நடக்கிறது, எல்லா மாநிலங்களுக்கும். அவன் சொல்லுவான், நீ சொல்ல மாட்டார். ஆகவே இது ஒரு பித்தலாட்ட அரசு. சும்மா இவர்களுடைய நோக்கம் இங்கே மாட்டிக்கொண்டது டாஸ்மார்க்கில். ஒரு முனைப்பு இருக்க வேண்டாம் அந்த அரசுக்கு என்று. நாங்கள் ஒன்றும் அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் ஒன்றும் நினைத்து கொள்ள வேண்டாம். நீங்கள் எப்பொழுதுக்கும் நாங்களும், அதாவது வலையை வீசி பார்ப்பது, இந்த வேகத்தை குறைப்பது. இதுவரையிலும் 3 ஆண்டுகள் அப்படி எகிரி கொண்டு நின்றவர் நேர குடும்பத்தில் ஒருவர் மாட்டி கொண்டு விட்டார், போய்விட்டாரே. போய் அவர் தனியாக எதற்கு பேச வேண்டும்? நிதி ஆயோக் கூட்டத்தில் பேசிவிட்டு வர வேண்டியதானே. எதற்கு தனியாக பேச வேண்டும்? இருக்கட்டும், என்ன நினைக்க வேண்டாம். நாங்களும் உங்களுக்கு வேற என்ன செய்வது, ஆட்சியில் இருக்கிறோம், எதிர்கட்சியாக இருக்கிறோம், ஏதாவது சொல்லிவிட்டு வருவார். கொஞ்சம் முனையை நீங்கள் ஒரு பகைவனிடம் போய் என்னை பற்றி ஒன்றும் நினைக்க வேண்டாம், நான் என்றைக்கும் உங்களுக்கு பகை இல்லை என்று சொன்னால் முதலிலே இந்த முனைப்பு அடங்கிவிடும். அது இவர் போனதை எவனும் நம்பவில்லை. நாட்டிலே இருக்கிறவனெல்லாம் தெரியாமல் காலில் விழ போவாய் நீ என்று சொல்லுகின்றான் என்றால் உன்னுடைய கட்சியை பற்றிய மதிப்பீடு என்னவாக இருக்கும் என்று எண்ணி பாருங்கள். கருப்பு பூனை வெளியே வந்து சொல்றாங்க. அவர் சொல்லுவார், கருப்பு பூனை வெளியே வந்து வெள்ளை பூனை. அவர் என்ன எப்போது ஒரு அறிக்கை அரசியல் நடத்தி கொண்டிருப்பார், எழுதி கொடுப்பார்கள் கதை வசன கர்த்தாக்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும், விடுங்கள். அவர்களுக்கு இன்னும் ஒரு வாக்கு வங்கி இருக்கா, அந்த வாக்கு வங்கி நடக்கும். அரசியல் என்பது இந்த திமுக அகற்றப்பட வேண்டும். ஏன் அகற்றப்பட வேண்டும் என்றால், பொய்யர்களின் ஆட்சி, திருடர்களின் ஆட்சி, களவாணிகளின் ஆட்சி.
அலிபாபாவும் 40 திருடர்கள் மாதிரி இந்த கூட்டம். அது அடிக்காத மந்திரி கிடையாது, அடிக்காத மந்திரி கிடையாது. டாஸ்மார்க்கில் சுப்ரீம் கோர்ட் கூட ஒரு சரியாக அதை கையாளவில்லை என்பது என்னுடைய எண்ணம். டாஸ்மார்க் ஒரு நிறுவனம். சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது ஒரு நிறுவனத்தின் மீது நீ எப்படி நடவடிக்கை எடுக்கலாம். ஹைகோர்ட் ஒப்புக்கொண்டு விட்டது, நீ ஊடுருவி சோதனையிட்டது சரி என்று ஒப்புக்கொண்டு விட்டது. ஆனால் அது சொல்லுகிறது தனியார்களின் மீது தானே வழக்கப்பட வேண்டும், இதற்காக நிறுவனத்திற்குள்ளே ஏன் நுழைந்தா என்று கேட்கிறது. திருடன் நிறுவனத்திற்குள்ள அல்லவா ஒழித்து வைக்கிறான், கணக்குகளெல்லாம் அங்கே அல்லவா இருக்கின்றன. இங்கே பாருங்க, பழைய காலத்தில் லெட்ஜரை செக் பண்ணேன், இப்போ உங்களோட ஃபோனை தானே செக் பண்ணணும், ஃபோனில் தானே வச்சுருந்துருக்காரு விசாகம் சகரமும். இதெல்லாம் என்ன பேச்சு? திருடனே ஏங்க, ஒரு கொலைகாரனோ திருடனோ அவனுடைய செல்லை பிடிங்கி கொண்டால் நீங்கள் கேட்க மாட்டீர்கள். ஆட்சியில் இருப்பவர்களுடைய செல்லை பிடிங்கி கொண்டால் இதற்கு பேசுவதற்கு ஒரு 10 பேர் இருக்கிறான். நிறைய அரசியல் திமுக சார்ந்த அரசியல் விமர்சனம் என்ன சொல்றாங்கன்னா, ஆதாரம் இல்லாம நீங்க இது குற்றச்சாட்டு ஆர் ராசா மேல நீங்க வழக்கு போட்டதா இருக்கட்டும், இல்ல செந்தில் பாலாஜி மேல ஆதாரமே இல்லை இது வரையும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 2வது கோர்ட்ல இருக்கிறது, முதல் கோர்ட்ல சரியாக மெய்ப்பிக்கப்படவில்லை என்று வந்து விட்டது. கீழ் கோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லுவான், ஹைகோர்ட்டில் ஒரு தீர்ப்பு சொல்லுவான். ஹைகோர்ட்டில் ஜெயலலிதா விடுதலை ஆனார், தீர்ப்பு சொல்லுவான். அப்புறம் வேற ஒரு கோர்ட்டில் மறுபடியும் தீர்ப்பு சொல்லுவான். நீங்கள் எதில் வாழ்றீங்க தெரியுமா? 30-40 ஆண்டுகளுக்கு வழக்குகள் நடக்கின்ற காரணத்தினால் நீங்கள் இறந்து போய் விடுகிறீர்கள். உங்களின் மீது அந்த சட்டம் பாய்வதில்லை. நம்முடைய நீதி அமைப்பு ரொம்ப வலுவழுத்த நீதி அமைப்பு. கீழ் நீதிமன்றத்தில் 2002 துரைமுருகன் மீது வழக்கு போட்டார்கள். 15 ஆண்டுகள் நடந்தது. பிறகு அப்போ தள்ளுபடி செய்து கொண்டு வந்து விடுவார் அவருடைய ஆட்சி காலத்தில். பிறகு மீண்டும் இப்போ ஹைகோர்ட் எடுத்து அந்த வழக்கை ஆரம்பத்திலிருந்து தொடர்ந்து நடத்தி என்று சொல்கிறது. 2002 23 ஆண்டுகள் ஆகிவிட்டன. துரைமுருகனுடைய வழக்குக்கான அடித்தளம் தோன்றி இன்னும் ஒரு 15 ஆண்டுகள் நடக்கும். துரைமுருகன் என்ன செய்வார்? அந்த தண்டனையை பெறுவதற்கு இந்த நீதிபதி இருக்க மாட்டார், துரைமுருகன் இருக்க மாட்டார், இந்த அரசு இருக்காது, இந்த செய்தியே மறைந்து போய்விடும். 30 ஆண்டு 40 ஆண்டுகளுக்கு வழக்கு நடத்துவார்கள். இந்த நீதி அமைப்புக்கு புரிய வேண்டாம். 2002ஆம் ஆண்டில் போடப்பட்ட வழக்கு 2023 2025 திரும்ப திறக்கப்படுகிறது. எல்லாரையும் மோசடி செய்து விட்டு அவர் வந்து விட்டார். அங்கங்கே உள்ள பிறல் சாட்சிகள் மற்றவகை இது இப்படி பல வகையாக இவர்கள் தப்பித்து சொந்த ஆட்சி வருகிற போது தப்பித்து விடுகிறார்கள். அதிமுகவில் செந்தில் பாலாஜி இருக்கின்ற போது ஊழல், ஸ்டாலினுக்கு அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், சிறையில் வைக்க வேண்டும். இவருடைய சொந்த ஆட்சிக்கு வந்த பிறகு இவரை சிறையில் மந்திரியாக இல்லாதவரை மந்திரியாக ஆக்குகிறாரே. இவரெல்லாம் என்ன மக்கள் துப்ப மாட்டார்களா? ஈடி திட்டமிட்டு திமுக மட்டும் பயன்படுது, மற்ற கட்சிகளை அவங்க இப்ப பாஜக நிறைய ஊழல் செய்யறாங்க, அவங்க எல்லாம் செய்ய முடியல. பாஜக எதிராக இருக்கிற கட்சிகளை மட்டும் தானே ஈடி ரைட் ஆகுது. பாருங்க, நீங்க ஒன்று செய்யுமா, உங்களுடைய கருத்துப்படி திமுக ஆட்சியில் இருக்கின்ற வரையிலும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்தால் பழிவாங்குவதாக தோன்றும் என்கின்ற காரணத்தினால் அவர்கள் ஆட்சியை விட்டு இறங்குகின்ற வரையிலும் நாம் எந்த நடவடிக்கையும் எடுக்க வேண்டாம் என்று சொல்லிவிடுவோமா? மற்ற கட்சிக்கு மேல நீங்க எல்லா கட்சிகளின் மீது தான் இருக்குது. உங்களுடைய ஜனநாயகத்தின் லட்சணம் இதுதான். எல்லா கட்சிகளின் மீது தான் இருக்கிறது. பொன்முடியின் மீது 3 ஆண்டு தண்டனைக்கு பிறகு அதை போய் நிறுத்தி வைக்கிறார். அதிமுக மேல இல்ல, காங்கிரஸ் எல்லார் மேலும் இருக்கிறது. பாஜக நிறைய குஜராத்ல இருக்கு, எல்லார் மேலும் இருக்கிறது. நீங்கள் என்ன திமுக காரன் மீது நடவடிக்கை எடுக்காமல் மற்றவனின் மீது நடவடிக்கை எடுக்கிறீர்கள்? ஒரு திமுக மந்திரி மீது நீங்கள் நடவடிக்கை எடுத்தீர்களா? அதிமுக எக்ஸ் மந்திரியின் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறீர்கள். மாநில அரசு தானே செய்யுது, மத்திய அரசு இல்ல. மாநில அரசு என்ன ரொம்ப நாணயமாக செய்வதாக பொருளா? நீ பழிவாங்குவதற்காக செய்கிறாய் என்று நீ நடவடிக்கை எடுக்கிற போது யாரும் சொல்வதில்லை. நான் பேசுவதை நீங்கள் கேட்க வேண்டாம். அதிமுகவில் எக்ஸ் மந்திரியின் மீது நடவடிக்கை எடுக்கிறார்கள், ஊழல் நடவடிக்கை. அதிமுக பழிவாங்குவதற்காக திமுக எடுக்கிறதா இல்லை ரொம்ப நேர்மையின் அடிப்படையில் எடுக்கிறதா? நேர்மையின் அடிப்படையில் எடுக்கிறதா வைத்துக் கொள்வோம். அதே மாதிரி நேர்மையின் அடிப்படையில் தான் அவர்கள் வீதியில போற உங்களை எடுக்கவில்லையே. எடுத்தால் போய் யார் மீது குற்றம் சாட்டப்பட்டாலும் இந்த அமைப்பு அதுதான் குற்றம் இல்லை என்று சொல்லிவிட்டு வெளிவர வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறதே தவிர என் மீது கூட போடுவார்கள். எது வேண்டுமானாலும் போடுவார்கள், எது வேண்டுமானாலும் போடுவார். இதனுடைய என்ன பொருள்? ஒரு ஊழலிலேயே பிறந்து ஊழலிலேயே கிளைத்து ஊழல் மயமாக வாழ்கின்ற ஒரு அரசை பார்த்து பழி வாங்குவதற்காக அவன் போடுகிறான் சொல்லி இந்த அரசை நீங்கள் காப்பாற்றினால் பிறகு இந்த நாட்டை யார் காப்பாற்றுவது?
உங்களுக்கு வெட்கமாக இல்லையே? கேள்வி கேட்கிறவர்களுக்கே வெட்கமாக இல்லை என்று சொல்கிறேன். பொன்முடிக்கு 3 ஆண்டு தண்டனை நிறுத்தி வைப்பார். செந்தில் பாலாஜி அவரே லஞ்சம் வாங்கினோம் என்றும் திருப்பி கொடுத்தோம் என்று சொன்ன பிறகு நீங்கள் பழி வாங்குவதாக சொல்வீர்கள். தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொருவரிடம் நீங்கள் போய் கேளுங்கள். நர்ஸு இடம் மாற்றப்பட வேண்டும் என்றால் 10 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டும். ஆசிரியர் இடம் மாற்றத்துக்கு பணி மாற்றம், அது பணி இடமாற்றம், இதற்கு 10 லட்ச ரூபாய் கொடுக்க வேண்டும். 7000 பேரையும் 15,000 20,000 ரூபாய் சம்பளத்திற்கு 25 ஆண்டுகளாக வைத்திருக்கிறார்கள். புதிய ஆட்களை கல்லூரிக்கு எடுப்பதில்லை, புதிய ஆசிரியர்களை எடுப்பதில்லை. உங்களுக்கு வீடு கட்ட வேண்டும் என்றால், வரியை குறைக்க வேண்டும் என்றால் எல்லாவற்றுக்கும் காசு கொடுக்க வேண்டும். மணலை கொண்டு வந்து கொட்டினால் காசு கொடுக்க வேண்டும், கவுன்சிலருக்கு கொடுக்க வேண்டும், எல்லாவற்றுக்கும் காசு. எல்லா மக்களையும் கேளுங்கள், இந்த அரசு பழிவாங்கப்படுகிறதா இல்லை உண்மையிலேயே இது மோசமான அரசு தானே? அதற்கு எல்லாரிடமும் கேளுங்க. எது தவறாக இருந்தாலும் தவறுகள் பூராவும் தண்டிக்கப்பட வேண்டியதுதான். அதில் என்ன? இப்ப அதிமுக மந்திரி மீது ஏன் நடவடிக்கை எடுத்தார்கள் என்று நான் கேட்கிறேனா? எடுத்தால் உள்ளே போகட்டும். அதிமுக மந்திரியின் மீது திமுக நடவடிக்கை எடுக்கிறது, ஏன் எடுத்தீர்கள் என்று கேட்கிறோமா? இப்பொழுது நீ பவரில் இருக்கிறாய், தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறாய். இதுவரையும் டாஸ்மார்க்கில் இவ்வளவு பெரிய ஊழல், 1000 கோடி ரூபாய்க்கு ஊழல் செய்ததில்லை. 1000 கோடி என்பது பெரிய தொகை. அதை இதற்கு எது பேசினாலும் உடனே அது பழிவாங்க நடவடிக்கை என்று நீங்கள் சொன்னால், இதை சரி செய்வதற்கு பிரதம மந்திரி போய் பார்க்கிறார். அவருடைய குடும்பத்தில் உள்ளவர்களே அடிக்கிறார்கள். இதெல்லாம் வெளிப்படையாக தெரிகிறது. ஆனால் இப்படி இந்த ஜனநாயகம் எதற்கு பயன்படுகிறது என்றால், ஆவண்ண ராஜாவால் காங்கிரஸ் அரசாங்கம் கவிழ்ந்து விட்டது. ஆவண்ண ராஜா கனிமொழியால் 1,70,70,000 கோடி ஊழலை சொல்லி மோடி ஆட்சிக்கு வந்தார். வந்து 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அந்த வழக்கு இன்றைக்கு வரையிலும் 2வது கோர்ட்டிலேயே நிற்கிறது. இனிமேல் உயர்நீதிமன்றத்துக்கு போய் உச்ச நீதிமன்றத்துக்கு போய் இவர்கள் 2 பேர் இருக்க மாட்டார்கள். 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகளுக்கு நீங்கள் வழக்கு நடத்தி கொண்டே இருந்தால், நாட்டிலே எவனையும் தண்டிக்க உங்களுடைய நீதிமன்றங்கள் தயாராக இல்லை என்றால் எப்படி ஊழலை ஒழிக்க முடியும்? நம்முடைய நீதி அமைப்பில், நம்முடைய நாட்டு அமைப்பில் ஊழல் ஒழிக்கப்படாததற்கு காரணம் நம்முடைய நீதிமுறை என்று நான் சொல்கிறேன். தவறாக நீதி வழங்குகிறார்கள் என்று இல்லை. 20-30 ஆண்டுகளுக்கு திரும்ப 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 அவர்கள் இதையே செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் ஒருவனும் தண்டிக்கப்படுவதே இல்லை. ஒருவனும் தண்டிக்கப்படுவதில்லை. 2 பேர் சசிகலா மாதிரி ஒரு 4-2 பேர் உள்ளே போய் வந்திருக்கிறார்கள் என்பதை தவிர, கூட்டம் கூட்டமாக கொள்ளையடிக்கின்ற அரசியல்வாதிகள் ஏன் கூட்டம் கூட்டமாக சிறையில் இருக்கவில்லை? எதையும் செய்ய விட மாட்டீர்களே. எங்கள் அவன் நான் லஞ்சம் வாங்கினேன் திருப்பி கொடுத்து விட்டேன் என்று சொல்லுகின்றவனை கூட உங்களால் சிறையில் வைக்க முடியவில்லையே. 5000 வழக்குகளை விசாரிக்க 15 வருஷம் ஆகும் என்று சொல்லி கொண்டுதான் இருக்கிறார்கள். செந்தில் பாலாஜி உள்ளே போக மாட்டார், பொன்முடி போக மாட்டார், துரைமுருகன் போக மாட்டார், யாரும் போக மாட்டார்கள். அவர்கள் போய் சேர்ந்த பிறகு இந்த வழக்குகள் எல்லாம் தானாக தள்ளுபடியாகும். ஒரு வழக்கை, அரசியல்வாதியினுடைய வழக்கை 3 ஆண்டுகளுக்குள் 6 மாதத்திற்குள் கற்பழிப்பு வழக்கை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது போல எங்க சொல்லுங்கள். தனி கோர்ட் எதற்கு இதற்கு என்று கேட்கிறேன். சிறப்பு கோர்ட் என்று வைத்திருக்கிறாய், எங்கே நீ செய்கிறாய்? அடுத்தடுத்து இதற்கு தனி அமைப்பை ஏற்படுத்துங்கள். ஊழல் முளைக்கின்ற இடம் இது அரசியல். இவர்களை தண்டிப்பதற்கு எந்த ஒரு குற்றவாளியும் 3 ஆண்டுகளுக்குள் சுப்ரீம் கோர்ட் கதவு வரையிலும் தட்டிவிட்டு சிறைக்கு போக வேண்டும், இல்லாவிட்டால் விடுதலையாக வேண்டும். இல்லையே. இது ஒன்றும் இப்படி நீ கேள்வி கேட்கிறவர்கள் சும்மா சும்மா அவர்கள் சொல்லுகிறார்கள் இவர்கள் சொல்கிறார்கள் என்று நினைக்கிறீர்களே தவிர சும்மா அதில் ஒரு பொருளும் இல்லை. ஆகவே இந்த நம்முடைய டாஸ்மார்க் ஊழல் கண்டுபிடிக்கப்பட போவதில்லை. எதுவும் நடக்காது இந்த நாட்டில். எல்லாம் நடந்து கொண்டே இருக்கும். இவர்களெல்லாம் பெரிய யோக்கியர்கள் போல அவ்வளவுக்கும் காசு வாங்குகிறார்கள், அவ்வளவும் தெரிகிறது. ஆனால் நாட்டிலே எதுவும் செய்ய முடியவில்லை. ஒன்று சொல்லுகிறேன், இந்த மக்கள் எப்படி ஓட்டளிப்பார்கள் என்பதற்கு பெரிய நிறுவனமாக இருக்கிற கட்சி தான் தாக்கு பிடிக்க முடியும். ஜனநாயகத்தினுடைய பெரிய சீர்கேடு. ஜனநாயகம் நல்ல அமைப்பு இல்லை, முட்டாள்களை ஆட்சிக்கு கொண்டு வருகிற அமைப்பு. நான் சொல்லவில்லை, இட் இஸ் எ ரூல் பை மீடியாக்கஸ் என்று பெரிய அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எந்த ஜனநாயகத்திலும் ராஜாஜி காமராஜ் போன்றவர்கள் வந்தது ஒரு காலத்தின் லட்சிய வாழ்வின் தொடர்ச்சியை தவிர, இல்லை என்றால் மறுபடியும் திரும்ப வரவே முடியாது. ஸ்டாலின், பொய்யாமொழி இந்த மாதிரி மனிதர்கள் தான் திரும்ப திரும்ப வர முடியுமே தவிர தகுதியானவர்கள் வர முடியாது. அரசியல் என்பது தகுதியானவன் ஆளட்டும். ராஜாஜி மாதிரி ஒரு அறிஞன் ஒரு 1000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 500 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பிறக்கின்றவன். அவன் 2 தடவை முதலமைச்சராக இருந்தது அதிசயம். அவ்வளவு கொள்கை காலமாக இருந்தது அது. அதனாலே வர முடியுது. இப்பொழுது ஒரு கொள்கையும் தேவையில்லை. நீ கொள்ளையடிக்க வேண்டும்,
ஆட்சியில் இருக்க வேண்டும். பங்கை ஒழுங்காக பிரித்து கொடுக்க தெரிய வேண்டும். தொடை பங்கு முதலமைச்சருக்கு, மற்ற பங்குகள் எல்லாம் மற்றவர்களுக்கு, கீழ்மட்டம் வரையிலும் அதை பகிர்ந்து கொடுக்க வேண்டும். பெரிய கட்சியாக எந்த கட்சிக்கு, சிபிஎம்முக்கு சிபிஐக்கு எல்லாருக்கும் தெரியாதா? இந்த கூட்டணி என்பது ஒரு மோசமான முறை. ஒரு முறை கூட்டணி சேர்ந்து விட்டால் பிறகு அவனுடைய இசிக்கிறான், அவனுடைய தப்புக்களை எல்லாம் இவன் சுமக்கிறான். அவனுக்கு எதுக்கு தனி கொடி, அவனுக்கு எதுக்கு தனி கட்சி? தொழிலாளர்களுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி செயல்படும், எதிராக அரசு செயல்படும். முதலாளிகளுக்கு ஆதரவாக கம்யூனிஸ்ட் கட்சி அவர்களோடு தான் இருக்கும், போராடாது. கொள்கை முறை நட்பு முறைன்னு சொல்றாங்க. கொள்கை அப்புறம் எதுக்கு? வேற என்ன நட்புக்கு என்ன வேலை இருக்கு? ஆணுக்கும் பெண்ணுக்கும் வேற கவர்ச்சி இருக்கு, சேருகிறார்கள். ஒரு கட்சிக்கு என்ன கவர்ச்சி இருக்கிறது? நீ தேர்தல் முடிந்த பிறகு வெளியே வந்து உன்னுடைய அரசியல் நடத்த வேண்டாமா என்று கேட்கிறேன் நான். உனக்கு தனி கட்சி இருக்கிறது, தனி கொடி இருக்கிறது. நீ போய் சாம்சங்களை போராடு, அவன் கைது செய்யட்டும். 5 ஆண்டுகள் கழித்த பிறகு அவனோடு சேர வேண்டுமா இவனோடு சேர வேண்டும் என்பதை அப்புறம் முடிவு செய்யும். அதுதான் இந்த மோடி எதிர்ப்பு ஒன்றை வைத்தான். என்ன புதிதாக பாசிசம் வந்தது? காங்கிரஸ் ஆட்சியில் இதெல்லாம் சும்மா பேச்சு. இப்போ ஜனநாயகம் போய்விட்டதா? பாராளுமன்ற முறை போய்விட்டதா? ஆனால் எல்லா காலங்களிலும் இந்த கவர்னர்கள் போன்றவர்களை வைத்துக் கொண்டு இழிவான அரசியல் நடத்துகிறார்கள் என்பதிலே நமக்கு மறுப்பு கிடையாது, அது வேறு. ஆனால் மோடி சொல்லுகின்ற பாசிசம் என்பது நம்முடைய கருத்து. இந்து என்று எதுக்கு நாட்டை இந்து என்பதே இல்லை. என்னுடைய கருத்து இந்து என்றே ஒருவன் இல்லை. தமிழனுக்கு முதல்ல நீ இந்து இல்லை என்று சொல்லிக் கொடுப்பதற்கு இந்த அரசாங்கம் தயாராக இல்லை. இந்து சமய அறநிலையத்துறை என்பதை தமிழ் சமயங்கள் அறநிலையத்துறை என்று வைத்து பிராமண மதத்தை தனியாக நீக்கி வைத்தால் அவன் அவனுடைய மதத்தை கடைபிடிக்கட்டும். இஸ்லாம், கிறிஸ்துவம், பிராமண மதம், தமிழ் சமயங்கள். நீ எதுக்கு இந்து என்று சொல்கிறாய்? இந்து என்று சொல்லிவிட்டு உனக்கு மோடி எதிர்ப்பதற்கு என்ன யோக்கியதை இருக்கிறது? உன்னுடைய சமயத்துறையில் நீ இந்து என்று வைத்திருக்கிறாய். அப்புறம் இந்து என்பதை எதிர்ப்பதற்கு இந்த மடாதிபதிகள்லாம் சோற்று முண்டங்கள். பல்லக்கேறுவதற்கு அலைகிறாரே தவிர ஒரு மடாதிபதியும் நாம் சைவர்கள் என்று சொல்ல தெரிகிறதா? சைவர்கள் மாநாடு இந்த உடையார் நடத்தினார். அங்கே எவனாவது ஒருவன், ஒரு சாமியாராவது நாம் இந்து இல்லை என்று பேசியிருக்காரா? இவர்களெல்லாம் பார்த்தால் எரிச்சலாக இருக்கு எனக்கு. ஆகவே எல்லாவற்றிலும் உடைய தலைவர்கள் பாடுபட்டார்கள், துன்பப்பட்டார்கள், அர்ப்பணித்துக் கொண்டார்கள், பெருமைக்குரியவர்கள் என்பது என்னுடைய கருத்து தான். அதிலிருந்து அடுத்த கட்டத்திற்கு அந்த அரசியலை எடுத்து செல்வதற்கு இந்த ஸ்டாலினுக்கு துப்பு இருக்கிறதா என்று கேட்கிறேன். நான் சொல்கிறேன், பெரியாரின் மீது எனக்கு மதிப்பு இருக்கிறது, அண்ணாவின் மீது மதிப்பு இருக்கிறது. உங்களால் இந்த கன்னியாகுமரிக்கு தெற்கே திருச்செங்கோட்டுக்கு திருவனந்தபுரத்துக்கு கொண்டு செல்ல முடியவில்லையே. அவ்வளவுதான், சுகம் கண்டு விட்டீர்கள், எம்எல்ஏ ஆகிவிட்டீர்கள், ஆட்சிக்கு வரப்போகிறது, அதோடு முடித்து விட்டீர்கள். ஒரு பெரிய கருத்தை நிலைநாட்டியிருந்தால் இந்தியாவில் இன்னொரு இனம் இருக்கிறது என்ற கருத்தை தோன்றியிருக்கும். அண்ணாவோ மற்றவர்களோ வெளிநாட்டுக்கு, காந்தி இந்தியா முழுவதும் பயணம் செய்தார், இந்தியா ஏற்றுக்கொண்டது, நான் காந்தியை ஏற்றுக்கொள்கிறேனே. அதனாலே தான் சொல்கிறேன், எந்த ஒரு புதிய கருத்து இல்லை, புதிய நிலை இல்லை. சும்மா போய் நிதி தரவில்லை என்று பழிய அவன் மீது போட்டு, விஸ்வகர்மா திட்டத்திற்கு ஏன் நீ பணம் கேட்கவில்லை? எதற்காக தேசிய கல்விக் கொள்கை திட்டத்திற்கு பணம் தரவில்லை என்று நீ சொல்லுகிறாய்? அந்த திட்டம் வேண்டாம், பணமும் வேண்டாம். இந்த திட்டமும் வேண்டாம், பணமும் வேண்டாம். எனக்கு கொள்கை தான் முக்கியம். சொல்லு, அவனுடைய பணத்தை தரவில்லை. அப்புறம் நம்ம என்ன நெருக்கடி ஏற்படுத்த வேண்டும் என்றால், மத்திய அரசாங்கத்தினுடைய பணத்தை வைத்து ஒரு சார்புடைய மொழியினருக்கான திட்டங்களை நீ செய்து அதற்காக பணம் செலவழித்தால் இந்தியா ஏன் ஒன்றாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி அப்புறம் எழுப்போம். அரசியல் சார்பு தகவல் மற்றும்